அடி தர்ற வலியை விட பயம் தர்ற வலி தான் பெருசு. சாரி கைஸ், காப்பி ப்ராப்ளம். ஸோ வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது ஸோ ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கில் இருக்கிற பிஜிஎம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிஜிஎம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் லைக் பண்ணிக்கோ. ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணி குயிக்காக ஷார்ட்டாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் லைட் மோஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரிஷெட் இன்புட் பண்ணிவிட்டு பேக் கொடுத்தானுங்க. ஸோ இப்போ ப்ளஸ்ஸையும் கொடுத்து அனாலிசிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பிக் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இது 3 பட்டனை கொடுத்து ஃபுல் கம்ப்ரெஸரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எஸ் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ஃப்ரம் பேஜ்னு கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ இந்த சைஸெல்லாம் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் இதே மெத்தடில் மீதி இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிக் ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பேக் வந்துட்டு இப்போ இன்புட் பண்ண ப்ரிஷெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ரே பண்ணிட்டு கலர்ஃபில் கொடுத்துட்டு ஸ்டாரை கொடுத்துட்டு ஸோ நீங்கள் என்ன பிக் ஆட் பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கி இங்கே ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ப்ரெஸ்ஸையும் கொடுங்க. ஸோ ஆட் ஆயிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கி இந்த லேயர்லையுமே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் பிக் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பிக்கு நாம் நார்மலாக எஃபெக்ட் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக்கு வேணால் நான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலாக கொடுக்குறேன், வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களாம் ஒன்று ஆட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்கனாக்க ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு நல்லா இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு தெரியல லைட் ரூம் ப்ரிஷெட் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் பிக்கு குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா ரெமினி ஆப்பில் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து பிக்கு 1 by 1 லாஸ்ட் இருக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் மேலே ஒரு 3 லேயர் இருக்கா, ஜஸ்ட்டு ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ரிஸ்க்காக கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மேலுக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி எஃபெக்ட். ஸோ வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஸ் பண்ணி கிளிக் பண்ணிட்டு இந்த ஈரமாக இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதை வச்சுட்டு கீழே அந்த க்ரீன் கலர் இருக்கா ஜஸ்ட் இது ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிட்டு ஆர்டர் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.